அனைவருக்கும் ஆசீர்வாதமான நாள். இன்று நாங்கள் தியானிக்கப் போகிற சங்கீதமானது 100ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். இதில் இப்படியாய் சொல்கிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்று உலகத்திலே அநேகருக்கு இருக்கிற பிரச்சனை என்றுதான், நான் ஏன் பிறந்தேன், நான் யார் என்கிற பிரச்சனை தான் இங்கு அநேகருக்கு உலகத்தில் இருக்கிறது. அதாவது எங்கள் எல்லோருக்கும் அடையாள சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருக்கிறது. தாங்கள் யார் என்கிற அடையாளம் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். அதே போல நான் ஏன் பிறந்தேன் என்றும் கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் இன்று தியானிக்கிற இந்த வசனம் மிகவும் தெளிவாக எங்களுக்கு அந்த பதிலை கொடுக்கிறது. நாங்கள் அல்ல, தேவனை எங்களை உண்டாக்கினார். உண்டாக்கின தேவனுக்கு தெரியும் நாங்கள் ஏன் பிறந்தோம், எங்களை ஏன் அவர் படைத்தார் என்பதை எங்களுக்கு மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இதில் சொல்லுகிறது, நாங்கள் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். எனவே அவர் உண்டாக்கியிருப்பார் என்று சொன்னால் அவர் எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், எங்களுடைய வாழ்க்கையை அவர் பார்த்துக்கொள்வார். அதில் கீழே இப்படியாக சொல்லப்படுகிறது, நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்று இந்த வார்த்தையில் சொல்லுகிறது. அதாவது அவர் எங்களுடைய மேய்ப்பரும் நாங்கள் அவருடைய மேய்ச்சல் ஆடுகளுமாய் இருக்கிறோம். எனவே அவர் எங்களை போஷித்து எங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கிற தேவனாயிருக்கிறார். நீங்கள் இன்று அதே கேள்வியில் இருப்பீர்கள் சொன்னால், நான் ஏன் பிறந்தேன், நான் யார் என்கிற கேள்வியோடு இருப்பீர்கள் சொன்னால், இதோ உங்களுக்கான பதில். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், உங்களை உண்டாக்கினவர் தேவன், அவர் எல்லா தேவைகளையும் உங்களுக்கு சந்திக்க செய்வார். எனவே அவரை விசுவாசிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.